வணக்கம் நண்பர்களே, இது மிஸ்டர் மஜித் நியூஸ் அப்டேட். இன்றைய முக்கியமான செய்தி இலங்கையின் அஸ்வசும நலன்புரி திட்டம் தொடர்பானது. அஸ்வசும திட்டத்தின் மூலம் தற்போது நிதி உதவி பெற்று வரும் குடும்பங்களுக்கு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் மேலும் பல தகுதியான குடும்பங்களை இந்த நலன்புரி திட்டத்திற்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக 2027ஆம் ஆண்டை இலக்காக கொண்டு அஸ்வசும திட்டத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கையை கணிசமாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது சுமார் 44 லட்சம் பயனாளிகள் சமூக பாதுகாப்பு உதவிகளை பெற்று வருவதாகவும் இந்த எண்ணிக்கையை 2027ஆம் ஆண்டில் சுமார் 74 லட்சமாக உயர்த்துவதே இலக்கு என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது தற்போதைய எண்ணிக்கையை விட சுமார் 30 லட்சம் பேர் கூடுதலாக சமூக பாதுகாப்பு உதவிகளுக்குள் கொண்டு வரப்படுவதற்கான இலக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது பொருளாதார சிரமங்களை எதிர்கொள்ளும் குடும்பங்களுக்கு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நண்பர்களே, இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். 2027ஆம் ஆண்டு முதல் தற்போதுள்ள அனைவருக்கும் அஸ்வசும பணம் தானாக கிடைக்கும் என்று இதன் அர்த்தமில்லை. மாறாக குடும்பங்களின் தற்போதைய பொருளாதார நிலை, வருமானம் மற்றும் வறுமை நிலை போன்ற பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டு தகுதி மீண்டும் மதிப்பீடு செய்யப்பட உள்ளது. அதே நேரத்தில் தற்போது அஸ்வசும நிதி உதவி பெற்று வரும் குடும்பங்களிலும் தகுதியற்றவர்கள் இருந்தால் அவர்களை திட்டத்திலிருந்து நீக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் முக்கிய நோக்கம் உண்மையில் நிதியுதவி தேவைப்படும் ஏழை மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கத்தின் நலன்புரி உதவிகள் சரியாக சென்றடைவதை உறுதி செய்வதாகும். எனவே தற்போது அஸ்வசும கிடைக்காத நிலையில் இருக்கும் குடும்பங்கள் எதிர்காலத்தில் புதிய மதிப்பீட்டின் மூலம் தகுதி பெற்றால் திட்டத்தில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் 2027ஆம் ஆண்டுக்கான புதிய பயனாளிகளின் பெயர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி கூறவில்லை. அதேபோல் அனைவரும் உடனடியாக புதிய விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதன் மூலம் வெளியாகவில்லை. எனவே சமூக ஊடகங்களில் வெளியாகும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்பாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் கவனிப்பது மிகவும் முக்கியம். மொத்தத்தில் பார்த்தால் 2027ஆம் ஆண்டை நோக்கி இலங்கையின் சமூக பாதுகாப்பு திட்டத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. சுமார் 44 லட்சத்திலிருந்து 74 லட்சம் பயனாளிகள் வரை அதிகரிக்கும் இலக்கு என்பது உண்மையில் தகுதி பெறும் குடும்பங்களுக்கு முக்கியமான வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் இறுதியாக யார் பயனாளிகளாக சேர்க்கப்படுவார்கள், எப்போது புதிய விண்ணப்பங்கள் பெறப்படும், எந்த அடிப்படையில் தகுதி நிர்ணயிக்கப்படும் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நாம் காத்திருக்க வேண்டும். மேலும் இது போன்ற முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவின் இணைப்பு இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இலங்கையின் அஸ்வசும மற்றும் நலன்புரி திட்டங்கள் தொடர்பான முக்கியமான புதிய தகவல்கள் வெளியாகும் போதெல்லாம் மிஸ்டர் மஜித் நியூஸ் அப்டேட் மூலம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியுடன் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே, எங்களின் மிஸ்டர் மஜித் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய செய்தி உடனுக்குடன் பெறுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். நன்றி.